யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு குழம்பு வைப்போம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: இது அவிச்சு உரித்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவா, ரம்பையில் இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறோம், தேசிக்காய், 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், வெந்தயம், இது கருவா வெயிலில் காய வச்சு திரித்து வச்சுருக்கிறோம், உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய். வாங்க அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் பாவிக்கிற எண்ணெயை விடுங்கோ. எண்ணெய் கொதிச்சிட்டு கடுகு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த கடுகை போடுங்கோ. பெருஞ்சீரகத்தை போடுங்கோ. கணக்கையில் கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். பச்சை மிளகாய், இந்த கருவாழையும் போடுவோம். ரம்பையில் இதை மூண்டையும் ஒரு வதக்கி போட்டு வெங்காயத்தை போடுவோம். நாங்கள் வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதட்டும். இது இப்போ வதக்கப்பட்டது. நீங்கள் சமைக்க முடிய இந்த ரம்பையிலையும் இந்த கருவாக்களையும் எடுத்து விடுங்கோ. இப்போ இருக்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டது. நாங்கள் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு கலவையை போடுவோம். அதையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இதோடு சேர்ந்து அதையும் வதங்கட்டும். அதுக்கு பிறகு பாலங்களை விடுவோம். இப்போ இது நல்லா வதங்கப்பட்டு நல்லா வாசம் பெறுது, உங்களுக்கு நல்ல மனம் தரும். இனி நாங்கள் இருக்கிற 2ஆம் 3ஆம் பாலை விடுவோம். இதுக்குள்ள வழக்கம் போல் நாங்கள் யாழ் சமையல் தூளில் 3 கரண்டி போடுவோம். எங்களுக்கு 3 கரண்டி போட்டால் கணக்கான உரைப்பு வரும். உப்பையும் போடுவோம். இப்போ இது நாங்கள் இப்படியே மூடி விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா பொங்க கொதிச்சிட்டுது. நாங்கள் இதை திறப்போம். திறந்தா இதை அவிச்சு தோல் எல்லாம் உரித்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த கிழங்கு நாங்கள் இதுக்கெல்லாம் போட போகிறோம். இது கிட்டத்தட்ட கல்யாண வீடுகளில் நீங்கள் சாப்பிட்ற ஒரு குழம்பு மாதிரி வரும். இப்போ நீரையும் ஒரு கொதி வர இப்படியே விடுவோம். இதை இப்படியே மூடி நல்லா இந்த கிழங்குல உரைப்பு பாடு மாதிரி விடுவோம். இப்போ இது கொதி வந்து 5 நிமிஷமாக அப்படியே விட்டு நான் கொதிக்கிறதுக்கு நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இந்த கிழங்குல எல்லாம் இந்த கிழங்கு உப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்துருக்கோம். இதில் இப்போ நாங்கள் இதுக்குள்ள முதல் பாலை விட போகிறோம். கணக்கை விட தேவையில்லை. இது நல்லா கொதிச்சு தரணுன்னா நீங்கள் இந்த கருவா இந்த இதுகெல்லாம் தூக்கி வெளியில் எடுத்து விடுங்கோ. இனி ஒரு கொதிக்கட்டும். இப்போ நல்லா பொங்க கொதிச்சிட்டுது. நாங்கள் இதை நல்லா ஒரு கிளறி இதை பெருசாக நீங்கள் சாணத்தை விட்டு கொண்டிருக்கணும். மண்டியில் இதுக்குள்ள நீங்கள் இப்போ இந்த கருவாத்தூள் நாங்கள் அரைச்சி வச்சு நாங்கள் தனியாக வெயிலில் போட்டு காய வச்சு அரைச்ச தூளில் ஒரு தேக்கரண்டி போடுங்கோ.
போட்டுட்டு நல்லா கிளறி போட்டு இதை இப்படியே அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. குக்கர்லேயே இருக்கட்டும், நல்லா கொதி அடங்க மட்டும் குக்கர்லேயே இருக்கட்டும். அப்போ நாங்கள் இதை திறந்து புளியை விடுவோம், தேசி புளியை விடுவோம். பாதி தேசி புளி காணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள போட்ட இந்த கருவா ரம்பையில எடுத்து விடுவோம். இதே மாதிரி நீங்களும் செய்து வருங்க. இதே வாசத்தோடையும் இதோடையும் வரும் உங்களுக்கு. கிழங்குல குழம்பு ஓட்டுற இல்லையாண்டு கேட்டிருந்தீங்க. இப்போ இதே மாதிரி காய்ச்சினீங்கன்னா கிழங்குல வடிவாக குழம்பு மொட்டி வடிவாக வரும். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். இதுவும் புட்டு, இடியப்பம், சோறு அதோடு எல்லாத்தோடையும் நல்லா இருக்கும். இது மாதிரி காய்ச்சினீங்கன்னா